வணக்கம். இன்றைக்கி நம்ம எந்த படத்தை பார்க்கணும்னா டிராகனுங்க. இந்த படம் ஒரு இந்திய தமிழ் மொழி நகைச்சுவை நாடகம் திரைப்படம். அவங்க இந்த படத்தை பிரதீப் ரங்கநாதனுடன் இணைந்து கதை எழுதிய அஸ்வத் மாரிமுதி இயக்கியுள்ளாருங்க. இந்த படத்துடைய தயாரிப்பாளர் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட். இது பிரதீப் தலைப்பு வேடத்தில் நடிக்கிறாருங்க. அவருடன் அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் காய்டு ஹோல்கர் ஆகியோர் துணை வேடங்கள் நடித்துள்ளாருங்க. படத்தில் கல்லூரி படிப்பை பாதியிலிருந்து நிறுத்திய ஒருவர் ஏமாற்றும் விதமாக அதிக சம்பளம் வாங்கும் வேலையை பெறுகிறார். ஆனால் வெளிப்படுவதை தவிர்க்க ஒரு பெரிய சவால் ஏற்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளாருங்க. இந்த படம் ஏப்ரல் 2024 AGS 26 என்ற தற்காலிக தலைப்பில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டதுங்க. ஏனெனில் இது ஏஜிஎஸின் 26வது தயாரிப்பு மற்றும் பிரதீப் மற்றும் இடையேயான முதல் கூட்டணியை மேலும் அதிகாரப்பூர்வ தலைப்பை சில நாட்களுக்கு பிறகு அறிவிக்கப்பட்டதுங்க. முதன்மை புகைப்படம் அடுத்த மாதம் சென்னையில் தொடங்கி அந்த அக்டோபரில் கிட்டத்தட்ட நிறைவடைந்தது. இந்த படத்திற்கு இசையமைத்தவர் லியோன் ஜேம்ஸ், ஒளிப்பதிவு நிகேத் பொம்மி மற்றும் படத்தொகுப்பு பிரதீப் ராகவ். டிராகன் திரைப்படம் உலகளவில் 21/2025 நிலையான மற்றும் EPIQ வடிவங்களில் வெளியிடப்பட்டதுங்க. இந்த திரைப்படம் விமர்சகர்களிடமிருந்து நேர்மையான விமர்சனங்களை பெற்றதுங்க. குறிப்பாக நடிப்பு மற்றும் ஈர்க்கக்கூடிய கதைக்களத்தை பாராட்டியதுங்க. இந்த படம் கொஞ்சம் 150 கோடிக்கு மேல் வசூலித்ததுங்க. 2025 அதிக வசூல் செய்த தமிழ் படமாக இது மாறிதுங்க. இந்த படத்துடைய கதைகளுங்க 2014 விடாமுயற்சி உள்ள இளைஞர் 12ஆம் வகுப்பு மாணவரான டி ராகவன் கன்னி அறிவியல் தங்கப்பதக்கம் வென்றாருங்க. தனது சாதனையால் உற்சாகமடைந்த அவர் தனது காதலரான அஞ்சனாவிடம் தனது உணர்வுகளை ஒப்புக்கொள்கிறார். ஆனால் அவள் அவரை நிராகரிக்கிறார். தன்னை போன்ற நல்ல நடத்தை கொண்டவர்களை விட விரும்புகிறார். பின்னர் கொஞ்சம் இப்போ வந்து ராகவன் ஒரு பெரிய மாணவனாக மாறி டிராகன் என்ற புனைப்பெயரை ஏற்றுக்கொள்கிறார். தனது நண்பர் அன்புடன் வேலூரில் உள்ள ஏஜிஎஸ் பொறியியல் கல்லூரியில் 48 மோசமான பெயர்களை நற்பெயர்களை உருவாக்கிறார். அவரது மோசமான கல்வி இருந்த போதிலும் அவர் தனது சகாக்களின் மரியாதை பெறுகிறார். ஒரு கல்லூரி விழாவின் போது டிராகன் சண்டையிட்டு இடைநீக்கம் செய்யப்படுகிறார். டீன் மெயில்வாகனன் தன்னை மீட்டு கொள்ள அவருக்கு ஒரு வாய்ப்பை வழங்குகிறார். ஆனால் டிராகன் அதை மறுக்கிறார். கல்லூரியை விட்டு வெளியேறி பிறகு தனது பெற்றோரை ஏமாற்றி தனக்கு ஒரு ஐடி வேலை இருப்பதாக நம்ப வைக்கிறாருங்க. தனது நண்பர்கள் மற்றும் காதலி கீர்த்தி மூலம் ஒரு சிறிய உதவித்தொகையை வழங்குகிறார். இருப்பினும் ஒரு நல்ல திருமணம் முன்மொழியை பெற்ற கீர்த்தி டிராகனை தனது பாக்கி மற்றும் சுதந்திரமின்மை காரணமாக தோல்வி உற்றதாக கூறி அவர்களின் 6 வருட உறவை முறித்து கொள்கிறார். குடிபாதையில் ஏற்பட்ட விபத்துக்கு பிறகு டிராகன் தனது வாழ்க்கையை மறுபரிசீலனை செய்து கீர்த்தியின் வருங்கால மணமகன் தீபக் சம்பாதிப்பதை விட அதிக சம்பளம் சம்பாதிக்க ஒரு இலக்கை நிர்ணயிக்கிறார். அன்பும் டிராகனும் போலி பட்ட படிப்பை பயன்படுத்தி வேலைப்பட்டதாக வெளிப்படுத்தும் ஒரு பணக்காரன கௌதமுடன் நட்பு கொள்கிறார். அதன் நிர்வாகம் இயக்குனர் MS ராஜேஷ் 1 லட்சம் கேட்கிறார். டிராகன் தனது தந்தை தனபாலை நிதி திரட்ட தங்கள் நிலத்தை விற்க சுழற்சி செய்கிறார். அந்த பணத்தில் அவர் பட்டம் பெற்று ஒரு பன்னாட்டு நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி வேல்குமாருடன் ஒரு வீடியோ நேர்காணலில் ஏமாற்றுகிறார். டிராகனுக்கு ஆண்டு சம்பளம் 1,60,000 ரூபா உடன் வேலை கிடைக்கிறது. டிராகன் தனது கணினி அறிவியல் பின்னணி காரணமாக வேலையில் சிறப்பாக செயல்படுகிறார். 3 ஆண்டுகளுக்கு பிறகு பல பதவி உயர்வுகளை பெறுகிறார். வெளிநாட்டுக்கு இடமாற்றம் பெறுகிறார். அவர் ஒரு ஆடம்பரமான விழா மற்றும்
காரை வாங்குகிறார். இது தொழிலதிபர் பரசுராமை கவர்ந்திழுக்கிறது. அவர் தனது மகள் பல்லவியின் திருமணத்தை அவருடன் ஏற்பாடு செய்கிறார். டிராகனும் பல்லவியும் காதலிக்கிறார்கள். இருப்பினும் மயில்வாகனும் தனது காரில் டிராகனை கண்டுபிடித்து அவரை எதிர்கொள்கிறார். தனது போலி ஆவணத்தை ஒப்புக்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் டிராகன் கெஞ்சுகிறார். டிராகன் 3 மாதங்களுக்கு ஒரே முயற்சியில் அனைத்து நிலுவைத் தொகையும் செலுத்தினால் அவர் ஒப்புக்கொள்கிறார். வேலை இழப்பு மற்றும் திருமணம் ரத்து செய்யப்படும் என்று பயந்து டிராகன் ஒப்புக்கொள்கிறார். அவர் 3 மாதம் விட்டு வேலை ஏற்பாட்டை பெறுகிறார். உறுதிமொழி பற்றி வேலிடமும் ஒரு பயிற்சி திட்டம் பற்றி அவரது குடும்பத்தினரிடம் போய் சொல்கிறார். கல்லூரிக்கு திரும்பும் டிராகன் தன்னை தகமித்து கொள்ள கொஞ்சம் சிரமப்படுகிறார். இதற்கிடையில் தனது மோசமான புகழால் ஈர்க்கப்பட்ட ஜூனியரான குட்டி டிராகன் அதற்கு பிறகு உறுதியாக இப்போது விரிவுரையாளராக இருக்கும் கீர்த்தியின் உதவியுடன் தேர்வுகளுக்கு தயாரிக்கிறான். அவர்கள் நண்பர்களாக சமரசம் செய்கிறார்கள். கீர்த்தி தங்கள் கடந்த காலத்தை பற்றி குற்ற உணர்ச்சி வெளிப்படுத்துகிறான். இறுதித் தேர்வுக்கு முன் பல்லவி அவளை ஆச்சரியப்படுத்துகிறான். தன் பொய்யை நிலைநாட்ட டிராகன் தன்னை ஆச்சரியப்படுத்த சென்னைக்கு வந்ததாக கூறுகிறான். அவள் சென்னைக்கு திரும்புகிறாள். டிராகன் வேலூரிலிருந்து சென்னைக்கு அவளை சந்திக்க விரைகிறான். பின்னர் கல்லூரிக்கு திரும்புகிறான். சோர்வடைந்த அவன் தேர்வின் போது தற்செயலாக தூங்கி தன் விடைத்தாளை மாற்றிக்கொள்ள ராஜேஷின் உதவியை நாடுகிறான். இதனால் அவன் தேர்ச்சி பெறுகிறான். பின்னர் வேலையில் ஒரு சரிபார்ப்பு செயல்பாட்டின் போது அவன் தனது நிலுவைத் தொகையை அதிகாரப்பூர்வமாக செலுத்தி தனது வேலையை பெற்றுவிட்டான் என்று அறிகிறான். திருமணத்திற்கு முந்தைய நாள் டிராகனும் குட்டி டிராகனும் தங்கள் வகுப்பை தோழர் வெங்கட்டை சந்திக்கிறார்கள். அவர் ஒரு பாடத்தில் தோல்வி அடைந்தால் மனம் முடக்கி போகிறார். குடும்பத்தை சேர்ந்த வெங்கட் தனது தோல்வியால் கூகிள் வேலை வாய்ப்பை இழந்தார். தனது விடைத்தாள் வெங்கட்டுடன் மாற்றப்பட்டதை டிராகன் உணர்ந்தார். இது அவருக்கு தகுதியற்ற செல்லையா உள்ளிட்ட அவர்கள் தேர்ச்சிக்கு வழிவகுத்தது. குற்ற உணர்ச்சியில் மூழ்கி தனது திருமணத்தை நிறுத்திவிட்டு வேல் மயில்வாகனன் மற்றும் அவரது குடும்பத்தினரிடம் வாக்குமூலம் அளிக்கிறார். அவர் போலீஸில் சரணடைந்து 6 மாதங்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார். அதே நேரத்தில் வெங்கட் கூகுளில் தனது வேலையை பெறுகிறார். விடுதலையானதும் டிராகன் தனது பெற்றோரால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு ஒரு சாதாரண சம்பளத்தில் உணவு விநியோக முகவராக வேலை செய்ய தொடங்குகிறார். அதே நேரத்தில் வேறொரு கல்லூரியில் தனது கல்வியை தொடங்குகிறார். தனது சீர்திருத்தத்தால் ஈர்க்கப்பட்ட மயில்வாகனன் தனது மகள் அரிணியை மணக்க வைக்கிறார். ஆரம்பத்தில் தயங்கிய டிராகன் அரிணியை பார்த்ததும் அவரால் கவரப்படுகிறார். இப்போ டிராகன் படத்துடைய நடிகருங்க டி ராகவன் டிராகன் ஆக பிரதீப் ரங்கநாதன், கீர்த்தியாக அனுபமா பரமேஸ்வரன், பல்லவி பரசுராமாக ஆயுடு ஓல்கர், எஸ் மயில்வாகனாக மிஸ்கின், வேல்குமாராக கௌதம் வாசுதேவன் மேனன், பரசுராமாக கே.எஸ். ரவிக்குமார், தனபாலாக ஜார்ஜ் மரியான், சித்ரா தனபாலாக இந்துமதி மணிகண்டன், அன்புவாக விஜய் சுத்து, வெற்றி குட்டி டிராகன் வேடத்தில் ஷாருக் கான், ஒரு மருத்துவராக ஸ்னேகா சிறப்பு தோற்றம், அஞ்சனாவாக கோபிகா ரமேஷ் கேமிய தோற்றம், செரீனாக அன்வசி ஜெயின் கேமிய தோற்றம், தேனப்பனாக பி.எல். தேனப்பன், மார்க்காக பிஜ்ரோன் ராவ், எம்.எஸ். ராஜசேகர் ரவீந்திர சந்திரசேகர், கல்லூரி ஊழியராக அப்போலா ரவி, திருமண அலுவலகத்தில் எழுத்தாராக ஜோ மைக்கேல் பிரவீன், பாம்புவாக வாட்ஸ்மணி, கர்பஸாக ரமேஷ் நாராயணன், பாண்டியாக லட்சுமண் தேக்குமுடி, வெங்கட்டாக ரோஹித் முரளிதரன், தீபா சங்கர் ஒரு பணிப்பெண்ணாக, சிறிசவாக வர்ஷினி கார்மேகம், பல்லவியின் அம்மாவாக சுஜாதா பாபு,
டிராகன் சக ஊழியராக அருள்ஜோதி ஆரோக்கியராஜ், அஸ்வத் மாரிமுத்து கௌதம், இவானா ஹரிணி மயில் வாகனாக, தீபக் வேடத்தில் கௌசிக் கேப்ரியல். தயாரிப்புங்க 2020ஆம் ஆண்டு ஓமை கடவுளை படத்தின் வெற்றிக்கு பிறகு இயக்குனர் அஸ்வத் மாரிமுத்து படத்தின் வெற்றிக்காக சிலம்பரசன் அவரை வாழ்த்தினார். இது இயக்குனரின் அடுத்த இயக்குனராக அவர்கள் இணைந்து பணியாற்றுவார்கள் என்ற ஊகங்கள் வழிவகுத்தது. ஜனவரி 2022ஆம் ஆண்டில் சாத்தியமான ஒத்துழைப்பு பற்றி இந்த தகவல்கள் நீடித்தன. இந்த திட்டத்தின் நிதியளிப்பாளராக ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் தெரிவித்துள்ளது. நகைச்சுவை என்றும் கூறப்பட்ட இந்த படத்தின் தயாரிப்பு அந்த ஆண்டின் பிற்பகுதியில் தொடங்கிய திட்டமிடப்பட்டதாக கூறப்படுகிறது. இருப்பினும் குறிப்பிடாத காரணங்களுக்காக இந்த திட்டம் இறுதி தாமதமானது. சிலம்பரசன் தக்லைஃப் 2025ஆம் ஆண்டு ராம்குமார் பாலகிருஷ்ணன் இயக்கிய STR 49 மற்றும் தேசிக் பெரியசாமி இயக்கிய STR 50 ஆகியவற்றுக்கு சென்றார். அதே நேரத்தில் அஸ்வத் ஓமே கடவுளின் தெலுங்கு ரீமேக் எடுத்தார். டிசம்பர் 2023இல் அஸ்வத்தின் நீண்டகால நண்பரான பிரதீப் ரங்கநாதன் ஒரு சாத்தியமான படத்திற்காக அவருடன் இணைந்து பணியாற்றுவதாக கூறப்பட்டது. ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் இந்த திட்டத்தின் ஒரு நிதியளிப்பாளராக உறுதி செய்யப்பட்டது. மேலும் ஏப்ரல் 10ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு அன்று ஒரு பொது அறிவிப்பை வெளியிட்டது. இது தற்காலிகமாக AGS 26 என பெயரிடப்பட்டது. இசையமைப்பாளர் உள்ளிட்ட அவர்களின் முந்தைய படங்களில் ஒத்துழைப்பாளர்களை குழு தக்க வைத்து கொண்டது. தயாரிப்பு நிறுவனத்தினால் SM வெங்கட் மாணிக்கம் நிர்வாகம் தயாரிப்பாளராக நியமிக்கப்பட்டார். அதே நேரத்தில் ஒளிப்பதிவை கையாள நிகத் பூமி தேர்ந்தெடுக்கப்பட்டார். சிலம்பரசனுக்கு அவர் கதையை ஒன்றல்ல என்று தகவல்கள் கூறப்பட்டதை தொடர்ந்து அஸ்வத் தெளிவுபடுத்தினார். படத்தின் அதிகாரப்பூர்வ தலைப்பை டிராகன் மே 5ஆம் தேதி அன்று அறிவிக்கப்பட்டது. பிரதீப் முதல் முறையாக ஒரு மாணவராக முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்கிறார். கோடி 2016ஆம் ஆண்டு, தள்ளி போகாது 2026ஆம் ஆண்டு, சைரன் 2024ஆம் ஆண்டு ஆகிய படங்களுக்கு பிறகு தனது 4வது தமிழ் படமான பிரதீப்புக்கு ஜோடியாக அனுபமா பரமேஸ்வரன் நடிக்கிறார். KS ரவிக்குமார், கௌதம் வசுதேவ மேனன், மிஸ்கின் ஆகியோர் முக்கிய வேடங்கள் நடிப்பது உறுதி செய்யப்பட்டது. நஞ்சமுடி நேர்மையோடு ஓடுராஜ் 2019 படத்திற்கு பிறகு யூடியூபர்கள் விஜய் சுத்து மற்றும் அர்ஷத் கான் ஆகியோர் 2ஆம் ஆண்டு திரைப்பட நடிப்பில் களமிறங்கல் அறிமுகமாகிறார். முதன்மை படப்பிடிப்பு மே 5ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சென்னையில் உள்ள ஒரு திரைப்பட நகரத்தில் முந்தைய நாள் தொடக்க பூஜையுடன் முதல் அட்டவணை தொடங்கியது. பிரதீப் மற்றும் அஸ்வத் முன்பு படித்த SSN பொறியியல் கல்லூரி பல காட்சிகள் படமாக்கப்பட்டன. படத்தில் வரும் கற்பனை கல்லூரி வேலூர் தொழில்நுட்ப கழகத்தை மாதிரியாக கொண்டது. அக்டோபர் 4ஆம் தேதி படப்பிடிப்பு அதன் கடைசி அட்டவணையில் நுழைந்து விட்டதாக இயக்குனர் உறுதிப்படுத்தினார். அடுத்து நம்ம எந்த படி பார்க்க போனால் வேலைக்காரங்க. இந்த படம் எழுதி இயக்கியதுங்க மோகன்ராஜுங்க. இது ஒரு இந்தி தமிழ் மொழி அதிரடி த்ரில்லர் படமாகுங்க. RD ராஜா தனது 24AM ஸ்டூடியோவில் பாதைக்கின் கீழ் தயாரித்தாருங்க இந்த படம். இந்த படத்தில் சிவகார்த்திகேயன், நயன்தாரா, ஃபகுத் பாசில், அப்புறம் ஸ்னேகா மற்றும் பிரகாஷ் ராஜ் ஆகியோர் நடித்துள்ளாருங்க. இந்த படத்தில் மகேஷ், மஞ்சு ராக்கர், சதீஷ், அப்புறம் தம்பி ராமையா, அப்புறம் RJ பாலாஜி, விஜய், வசந்த், ரோபோசங்கர் மற்றும் ரோகிணி ஆகியோர் துணை வேடங்கள் நடித்தாருங்க. இந்த படத்தின் இசையை அனிருத் ரவிச்சந்திரன் இசையமைத்துள்ளாருங்க. ஒளிப்பதிவு ராம்ஜிங்க. உயர் ரக நிறுவனங்களால் செய்யப்படும் உணவு கலப்படத்திற்கு எதிராக போராடும் அறிவழகன் சிவகார்த்திகேயனுங்க என்ற விற்பனை நிர்வாகியை அடிப்படையாக கொண்டது இந்த படம். இந்த படம் டிசம்பர்
22/2/2014 வெளியிடப்பட்டது. சிவகார்த்திகேயன் மற்றும் ஃபகத் பாசிலின் நடிப்பு, கதை, சமூக செய்தி, திரைக்கதை, ஒளிப்பதிவு, அனிருத்தின் மற்றும் பின்னணி இசை ஆகியவற்றிற்காக பாராட்டுகளுடன் நேர்மையான விமர்சனங்களை பெற்றது. இந்த படத்துடைய கதைங்களுங்க, அறிவு என்றும் அழைக்கப்படும் அறிவாளிகள் சென்னையில் உள்ள ஒரு குடிசை பகுதியான ஒரு குப்பத்தை சேர்ந்த சமூக உணர்வுமூலம் மற்றும் உறுதியான இளைஞன் தனது சமூகத்தை மேம்படுத்த விரும்பி அந்த பகுதியின் கும்பல் காசியின் உதவியுடன் குப்பம் FM 90.8 என்ற உள்ளூர் வானொலியை நிலையத்தை தொடங்குகிறாருங்க. இருப்பினும் காசி தந்த அதிகாரத்தை தக்க வைத்து கொள்ள அவர்களை சார்ந்து வைத்திருப்பதால் காசியின் கட்டுப்பாட்டிலிருந்து தனது மக்களை விடுவிப்பதே அறிவியின் உண்மையான குறிக்கோள். மக்களை காசிக்கு எதிராக திருப்பதில் அறிவு வெற்றி பெறுகிறார். அந்த பகுதி மீதான தனது செல்வாக்கை உடைக்கிறார். இதைத் தொடர்ந்து அறிவு ஸ்டெல்லா பூஷலின் கீழ் விற்பனை துறையில் பணிபுரிய சஃப்ரான் என்ற ஒரு பெரிய FMCG நிறுவனத்தில் சேர்கிறார். தனது பாலிய தொழில் பாக்கியாவுக்கு காசியின் கும்பலை விட்டு வெளியேறி ஷார்ஃபானில் வேலை உதவுகிறார். அங்கு அவர் பிராண்ட் மேலாளர் ஆதியை சந்திக்கிறார். அவர் ஒரு வழிகாட்டியாக மாறி புத்திசாலித்தனமாக வேலை மூலம் எப்படி வளர வேண்டும் என்று அவருக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் சஃப்ரானின் கிடங்கில் எப்படி வளர வேண்டும் என்று அவருக்கு தனது மகனின் மரணத்திற்கு வழிவகுத்து கலப்பட பொருட்களை விற்பனை செய்ததற்காக நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்து கஸ்தூரி என்ற பெண்ணுக்கு பாக்கிய உதவி செய்ததால் சஃப்ரானின் தலைவர் ஜெயராமின் உத்தரவின் பெயரில் தான் செயல்பட்டதாக காசி பின்னர் வெளிப்படுத்துகிறார். உண்மையை கண்டு அதிர்ச்சி அடைந்த அறிவு குங்குமப்பூவில் மட்டுமல்ல, சக்தி வாய்ந்த தொழிலதிபர் மாதவ் குரூப்பின் சொந்தமான நிறுவனம் உட்பட அனைத்து முக்கிய உணவு நிறுவனங்களிலும் உணவு கலப்படுத்த எதிராக போராடுவதாக சபதம் செய்கிறார். ஆதி உண்மையில் மாதவ் குரூப்பின் மகன். அதிபன் மாதவ் என்பதை அறியாத அறிவு ஆதியுடன் தனது நோக்கத்தை பகிர்ந்து கொள்கிறார். அவர் குங்குமப்பூவின் ரகசியங்களை கற்றுக்கொண்டு அதை தனது தந்தையின் சாம்ராஜ்யத்துடன் இணைந்துள்ளார். நிறுவனங்கள் முழுவதும் உள்ள தொழிலாளர்களை தரமான பொருட்களை மட்டுமே தயாரிக்க அறிவு ஊக்குவிக்கிறார். மேலும் அவர்களை கைக்குட்டைகளை அணிய செய்வதன் மூலம் அடையாள ஒற்றுமையை காட்டுகிறார். ஆனால் ஆதி நிகழ்வுகளை கையாளுகிறார், நிறுவனங்களை கட்டுப்படுத்துகிறார், மேலும் ஊழியர்களை அறிவுக்கு எதிராக திருப்பிக்கிறார். அவரை ஒரு துரோகியாக சித்தரிக்கிறார். அவர் ஒரு சில தூய போர்களை எரித்து தனது உண்மையான அடையாளத்தை வெளிப்படுத்துகிறார். தெரியாமல் மீண்டும் ஏற்பட்டதாக கொஞ்சம் சபதம் செய்கிறார். மே 1 முந்தைய இரவு அறிவு ரேடியோ முயற்சியில் நேரடியாக நாச வேலையில் இருந்தபோதிலும் துறை தலைவர் கர்ப்பக விநாயகத்தால் ஈர்க்கப்பட்டு பல குங்குமப்பூ ஊழியர்கள் கலப்படமற்ற பொருட்களை மட்டுமே தொடர்ந்து உற்பத்தி செய்ததாக வெளிப்படுத்துகிறார்கள். கேன்னடி, வினோத் அன்சாரி மற்றும் சிரஞ்சீனி போன்ற தொழிலாளர்கள் நெறிமுறை உற்பத்திக்கான தங்கள் உறுதிப்பாட்டை உறுதிப்படுத்துகிறார்கள். நேர்மை மற்றும் பொது நலனுக்காக நிற்குமாறு எல்லா இடங்களிலும் உள்ள தொழிலாளர்களை வலியுறுத்தும் மூலம் அறிவு தனது உரையை முடிக்கிறார். அவர் செய்தி நகரம் முழுவதும் எதிரொலிக்கிறது. மீண்டும் கொண்டு வந்தால் அவருக்கு எதிராக கிளர்ச்சி செய்வதாக ஊழியர்கள் மிரட்டுகிறார்கள். மேலும் அறிவின் முயற்சிகள் இறுதியாக அங்கீகரிக்கப்படுகின்றன. உண்மை, ஒற்றுமை மற்றும் தைரியம் உண்மையான மாற்றத்தை கொண்டு வரும் என்பதை காட்டும் வகையில் அறிவு தனது வெற்றியை மிர்னாலின் அவரது நண்பர்கள், அவரது சேரி மற்றும் சென்னை மக்களுடன் கொண்டாடுவதுடன் படம் முடிகிறது.
இந்த படத்தோட நடிகருங்களா சிவகார்த்திகேயன் அறிவுலகனாக அறிவு, அதிபன் மாதவ் ஆதி வேடத்தில் ஃபகத் பாசில், நயன்தாரா மிருனாளியாக மிரு அறிவின் காதலி, கஸ்தூரியாக ஸ்னேகா, காசியாக பிரகாஷ்ராஜ், ஸ்டெல்லா புருஷாக தம்பி ராமையா, சீரா மராக ஆர்ஜே பாலாஜி, ஹரியாக சதீஷ், பாக்கியாவாக விஜய் வசந்த், சின்ன தம்பியாக ரோபோ சங்கர், பொன்னியாக ரோகிணி அறிவின் அம்மா, முருகேசனாக சார்லி அறிவின் தந்தை, கர்ப்பக விநாயகமாக ராம்தாஸ், அன்சரையாக அருள்தாஸ், வினோத்தாக காளி வெங்கட், கென்னடியாக மன்சூர் அலிகான், சிரஞ்சனியாக வினோதினி வைத்தியநாதன், கிருஷ்டாவாக மைம் கோபி, சையத்தாக சையத், நாராயணாக ஒய்ஜி மகேந்திரா, மதுசூதன் ராவ், மாதவ் குரூப்பாக மகேஷ் மஞ்சுரேக்கர், டாஸாக லோகேஷ் சர்வா, ஜெயராமாக அனிஷ் குருவில்லா, லோக்நாத் ஆக நாகநிதி, பாபுவாக விவேக் பிரசன்னா, நாக சுதர்ஸ்வனாக உதய மகேஷ், குங்குமப்பூ உதவி மூத்த மேலாளராக பாலாஜி வேணுகோபால், தொலைக்காட்சி தொகுப்பாளராக சரவணன் சுப்பையா, நடிகையாக மாயா ஸ்ரீ கிருஷ்ணன், உணவு இன்ஸ்பெக்டராக வழக்கு எண் முத்துராமன், சாஃப்ரான் நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழுவில் ஒருவராக சியாம் பிரசாத், குங்குமப்பூ ஊழியராக விஜயராஜ், சார்ஃபான் நேர்காணல் வேட்பாளராக மிதுன்ராஜ், ஸ்ரீராமின் அம்மாவாக ராஜி விஜயசாரதி, டிவி ஸ்டே பிரஷர் விற்பனையாளராக அப்துல், வாணியாக யுவ லட்சுமி, ஆர்ஜே ஷா அவராகவே சிறப்பு தோற்றம். இந்த படத்துடைய தயாரிப்புங்க டிசம்பர் 2015 தயாரிப்பாளர் ஆர்டி ராஜாவின் அதிகாரப்பூர்வ பத்திரிகை அறிவிப்பில் இயக்குனர் மோகன் ராஜாவும் சிவகார்த்திகேயனும் தனது 2வது தயாரிப்பு முயற்சியில் இணைந்து பணியாற்றுவார்கள் என்று தெரிய வந்தது. படத்தின் வெளியீட்டு நிகழ்வு மார்ச் 11 2016 அன்று நடைபெற்றது. படக்குழுவினர் 2016 ஆண்டின் பிற்பகுதியின் படப்பிடிப்பை துவங்கும் நோக்கத்தை அறிவித்தனர். நடிகர் மற்றும் குழுவினர் ஏப்ரல் 2016 சிவகார்த்திகேயனுடன் இணைந்து நயன்தாரா இந்த படத்தை கையெழுத்திட்டார். அதே நேரத்தில் மலையாள நடிகர் ஃபகத் பாசில் முக்கிய வேடத்தில் நடிக்க அழைத்து வரப்பட்டார். இது தமிழ் சினிமாவில் அவரது அறிமுகத்தை குறிக்கிறது. படப்பிடிப்பு தொடங்குவதற்கு முன்பு ஸ்னேகா, பிரகாஷ்ராஜ், ரோகிணி மற்றும் தம்பி ராமையா உள்ளிட்ட துணை வேடங்களுக்கு பல நடிகர்கள் இறுதி செய்யப்பட்டனர். ஆர்ஜே பாலாஜி, சதீஷ், அனுஜ் ரவிச்சந்தர், விவேக் அக்ஷன் மற்றும் டி முத்துராஜ் ஆகியோர் முறையே இசையமைப்பாளர், எடிட்டர் மற்றும் கலை இயக்குநராக குழுவில் இணைந்தனர். அதேபோல் அண்ணல் அரசு ஸ்டண்ட் நடன இயக்குநராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதே நேரத்தில் விஷ்ணு கோவிந்த் மற்றும் ஸ்ரீ சங்கர் ஆகியோர் ஒலி எடிட்டிங் மற்றும் மிக்சிங் பொறுப்பில் நியமிக்கப்பட்டனர். ஒரு திருப்பமாக விவேக் அர்ஷனுக்கு பதிலாக எடிட்டர் ரூபன் வருகிறார். இது தீபாவளி சீசனுக்காக வெளியிடப்பட்ட சமீபத்திய பட சுவரொட்டியில் தெளிவாக தெரிகிறது. படப்பிடிப்பு மற்றும் தயாரிப்புக்கு பிந்தைய பணிகள். நவம்பர் 2016 சென்னையின் டி நகரில் இன்னும் பெயரிடப்படாத படத்துடன் தயாரிப்பு தொடங்கியது. சென்னையில் உள்ள பிரசாத் ஸ்டுடியோவில் ஜனவரி முழுவதும் படப்பிடிப்பு தொடர்ந்தது. அங்கு கலை இயக்குனர் முத்துராஜ் சென்னையின் சேரிகளை ஒத்து ஒரு பெரிய செட் அமைத்திருந்தார். பிற்பகுதி 2017 படத்திற்கு தற்காலிகமாக வேலைக்காரர் என்ற தலைப்பை வழங்கப்படுவதாக வெளியிடப்பட்டது. எதிர்கால படத்திற்காக பதிவு செய்த விஜய் வசந்திடமிருந்து தலைப்பு உரிமையை குழு வாங்கிய பிறகு இது நடந்தது.
ஃபகத் பாசில் இந்த படத்தில் தமிழ் தன்னை டப்பிங் செய்வார் என்று தெரிவித்துள்ளாங்க. இசைங்க அடுத்தது இந்த வணக்கம் நண்பா. அடுத்து நம்ம எந்த படத்தை பார்க்கணும்னா வானத்தை போல நம்ம விஜயகாந்த் நடிச்சுங்க. இந்த படம் ஒரு தமிழ் மொழி நாடக திரைப்படமாங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியது விக்ரமன். வணக்கம் நண்பா. நீங்கள் நம்ம எந்த படத்தை பார்க்கணும்னா வானத்தை போல. இந்த படம் தமிழ் மொழி ஒரு நாடக திரைப்படமாங்க. இந்த படத்தை திரைக்கதை எழுதி இயக்கியது விக்ரமன். இந்த படத்தில் விஜயகாந்த் இரட்டை வேடங்கள் நடிக்கிறாருங்க. துணை நடிகர் மீனா, பிரபுதேவா, லிவிங்ஸ்டன், கௌசல்யா மற்றும் அஞ்சு அரவிந்த். ஆஸ்கார் ஃபிலிம் ஒரு நிறுவனத்தின் கீழ் வி ரவிச்சந்திரன் தயாரித்த இந்த படத்தின் இசையை எஸ்.ஏ. ராஜகுமார் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஆர்தர் ஏ. வில்சன் கையாண்டுள்ளாருங்க. இந்த படம் தனது 3 இளைய சகோதர வாழ்க்கையில் வெற்றி பெற தியாகங்கள் செய்யும் ஒரு அக்கறையில் ஒரு சகோதரின் கதையை சொல்கிறதுங்க. ஜனவரி 2000 வெளியான இந்த படம் நேர்மறையான விமர்சனங்களில் பாக்ஸ் ஆஃபீஸ் வெற்றியை பெற்றதுங்க. மேலும் அடுத்த ஆண்டு முழுமையான பொழுதுபோக்கை வழங்கும் இந்த பிரபலமான படத்திற்கான தேசிய திரைப்பட விருதை வென்றதுங்க. வானத்தை போல பின்னர் தமிழில் மிகவும் வணிக ரீதியாகவும் வெற்றிகரமாக படம் கொண்டாடியதுங்க. திரைகளில் 250 நாட்களுக்கு மேல் ஓடியது இந்த படம். இந்த படத்துடைய கதைகளுங்க. வெள்ளச்சாமி தான் காதலிக்கும் பெண் திருமணத்திற்கு பிறகு அவர்களை விடுதியில் சேர்க்க திட்டமிட்டு இருப்பதை அறிந்ததும் தனது 3 சகோதரர்களின் உலகத்தையே திருமணத்தையே கைவிடும் அளவுக்கு நினைத்து கொள்கிறான். சகோதரர்கள் தங்கள் பாட்டியோடு வசிக்கிறார்கள். வெள்ளச்சாமி அவர்களை வளர்க்க கடுமையாக உழைக்கிறார். அவர்களும் அவரது அன்பையும் பாசத்தையும் பரிமாறிக்கொள்கிறார்கள். மூவரில் மூத்தவரான முத்து ஒரு சிறிய ஹோட்டலில் திட்டத்தை தனது நண்பரிடம் தெரிவிக்க நகரத்திற்கு செல்கிறார். ஆனால் அவமானப்படுத்தப்படுகிறார். கொஞ்சம் சூழ்நிலைகள் முத்துவை நகரத்துக்கு அழைத்து வருகின்றன. அங்கு அவனிடம் மூட்டத்தனமாக நடந்து கொள்ளும் கௌரி முத்து தனது சிறுவயது விளையாட்டு தோழன் என்பதை அறிந்ததும் தனது அணுகுமுறையை மாற்றிக்கொள்கிறார். அவருடன் அவள் மிகவும் நெருக்கமாகவும் இருந்தார். அவனது அடக்கமான குணத்தை கவனித்து அவனை காதலிக்கிறார். அவர்கள் திருமணம் செய்து கொள்கிறார்கள். கௌரி தனது புதிய வீட்டிற்கு சரியாக பொருந்துகிறாள். பணக்கார குடும்பத்தை சேர்ந்தவர் என்றாலும் வீட்டு வேலைகளில் உதவி செய்கிறார். கௌரி பற்றி எந்த தகவலும் இல்லை. வெள்ளச்சாமி, அவரது பாட்டி மற்றும் அவரது சகோதரர்கள் இதை பாராட்டுகிறார்கள். இன்ஸ்பெக்டராக பயிற்சி பெற்றவர் முத்துவின் தம்பி சண்முகம் வெள்ளச்சாமியின் நண்பரின் மகள் சுமதியும் மணக்கிறார். ஆரம்பத்தில் சுமதி வெள்ளச்சாமியிடம் மூட்டத்தனமாகவும் அவமானமும் நடந்து கொள்கிறார். அதனால் சுமதியுடைய கணவரால் அவருடைய நடத்தை பற்றி எதிர்கொண்ட பிறகு அவள் மனம் உடைந்து தன் சொந்த தந்தை உட்பட தன்னை சுற்றியுள்ளவர்கள் தன்னை சுதந்திரத்தின் முன்னோடியாக நம்பினார் என்றும் சுமதியுடைய கணவர் மூட்டத்தனம் என்று கருதியது. உண்மையில் சுமதி மாமியார் வெளியிருந்து அவர்களை தடுக்க அவள் எடுத்து முயற்சி என்று கூறுகிறார். வெள்ளச்சாமி அவளை ஆறுதல் படுத்தி அவளுடைய நம்பிக்கையை மீண்டும் பெற உதவுகிறார். 3வது மற்றும் இளைய சகோதரர் செல்வகுமார் ஒரு மருத்துவ செல்வத்திற்கு நந்தினி என்ற காதலை இருக்கிறார். அவள் ஒரு பேச்சுத்திறனும் துடிப்பான பெண்ணும். வெள்ளச்சாமி நந்தினியை கொஞ்சம் ஏற்றுக்கொள்கிறார். ஆனால் நந்தினி வெள்ளச்சாமியின் எதிரியான தர்மலிங்கத்தின் மகளாக மாறிவிடுகிறார். அவனுடைய காதலன் அவன் திருமணம் செய்ய மறுத்த பெண் நந்தினி செல்வத்துடன் திருமணம் செய்து வைக்க தர்மலிங்கம் மறுக்கிறார். இருப்பினும் திருமணத்துக்கு பிறகு கிராமத்தை விட்டு வெளிவருவதாக வெள்ளச்சாமியிடமிருந்த வாக்குறுதியை பெற்ற பிறகு அவர் சம்மதம் தெரிவிக்கிறார். செல்வத்திற்காக